சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. தமிழக அரசானது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 6 வகையான முக்கிய சலுகைகளை அறிவிச்சிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் வெளியே இருக்கு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசானது 2026-27 நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நேற்று தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்தார். வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாக்கல் செய்யப்பட்ட இந்த பட்ஜெட்டில் அரசாங்கத்தின் முதுகெலும்பாக திகழும் பணியாளர்கள், அதாவது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நலனை உறுதிப்படுத்தும் வகையில் மிக முக்கியமான 6 அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண் அரசு ஊழியர்களின் மகப்பேறு விடுமுறைக்கான காலம் தற்போது வரை 9 மாதங்களாக உள்ள நிலையில் இனி 12 மாதங்களாக, அதாவது ஒரு ஆண்டாக உயர்த்தப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்துள்ளார். மகப்பேறு இறப்பு விகிதம் மற்றும் திசு இறப்பு விகிதம் தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் குறைவாக உள்ளது. நாடு முழுவதும் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களில் 41% பெண்கள் தமிழ்நாட்டில் பணிபுரிகின்றனர் என தெரிவித்தார். தமிழக அரசின் இந்த அறிவிப்பு சமூக நீதி மற்றும் பெண்களின் பணி பாதுகாப்பை நிலைநாட்டும் ஒரு முக்கியமான மைல்கல்லாக உள்ளது. அரசு ஊழியர்கள் பணியில் இருக்கும்போது எதிர்பாராத விபத்து அல்லது இயற்கை மரணம் ஏற்பட்டால் அந்த ஊழியர்களின் குடும்பத்திற்கு நிதி பற்றாக்குறை ஏற்படக்கூடாது என்பதற்காக அரசு விபத்து மரணத்திற்கு 1 கோடி வரையிலும், இயற்கை மரணத்திற்கு 10 லட்சம் வரையிலும் நிதியுதவி வழங்கும் காப்பீடு திட்டம் வங்கிகளின் மூலம் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது டிஜிட்டல் முறையில் அந்த குடும்பத்திற்கு நேரடியாக வழங்கப்படுவதால் எந்தவித தாமதமின்றி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு விரைவாக சென்றடையும். தமிழக அரசு அரசு ஊழியர்களின் பிள்ளைகள் உயர்கல்வி படிக்க உதவித்தொகை தொழில்நுட்ப கல்லூரிக்கு 1 லட்சமாகவும், கலை மற்றும் அறிவியல் படிப்புகளுக்கு 50,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பெண் குழந்தைகளின் திருமணத்திற்கு 5 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் இந்த அறிவிப்பு நடுத்தர வர்க்க அரசு ஊழியர்களின் மிகப்பெரிய நிதிச்சுமையை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது. கொரோனா காலகட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 1/1/2020 முதல் 31/12/2021 வரையிலான அகவிலைப்படி உயர்வு 58% தற்போது மீண்டும் வழங்கப்பட்டு வருவதாக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அரசு ஊழியர்களின் சம்பளம் கணிசமாக உயர்ந்துள்ளது. மேலும் ஈட்டிய விடுவிப்பை ஒப்படைத்து பணமாக பெற்றுக்கொள்ளும் நடைமுறையும் மீண்டும் அமலுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இணையான பலன்களை வழங்கும் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% மாத ஓய்வூதியமாக வழங்கப்படுவதுடன் அகவிலைப்படி உயர்வு, குடும்ப ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை போன்ற வசதிகளும் உறுதியாக வழங்கப்படும். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு மட்டும் தமிழக அரசு 11,000 கோடி நிதியை ஒதுக்கியுள்ளதால் 22 ஆண்டுகால போராட்டத்திற்கு பலன் கிடைத்துள்ளதாக அரசு ஊழியர்கள் சந்தோஷத்தில் உள்ளனர். தற்போதுள்ள விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை கால செலவுக்காக வழங்கப்படும் முன்பணம் 10,000 20,000ஆகவும், ஓய்வூதியர்களுக்கான பண்டிகை கால முன்பணம் 4,000 6,000ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் ஓய்வூதியதாரர்களுக்கான பொங்கல் பரிசுத் தொகை 1,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களுக்கு குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாட இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த முன்பணம் வட்டியற்று மற்றும் இதற்கான திரும்பப் பெறும் நடைமுறையில் மாற்றங்கள் எதுவும் இல்லை. அரசு ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் அமைந்துள்ள இந்த அறிவிப்புகள் அரசு ஊழியர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற பயனுள்ள தகவல் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.